பொருளடிப்படை வாழ்ந்தவங்களுக்கு உலகத்தில் அரசர்கள், அருளடிப்படை வாழ்வதற்கு இறைவன் மட்டும் தான் அரசன். அவரின்றி ஒரு அனுபவமாக செய்யாது வெளியே வராது. இது அழியக்கூடிய வாழ்க்கை. அப்படி பொருள் நம்பி வாழக்கூடிய கூட அந்த அரசன் அவங்க மூலமே கஷ்டம் ஏற்படுது. எதை நம்பி வாழணும் நமக்கு கஷ்டங்கள் தான், சோதனைகள் தான். அது உடனாமல் திருந்தாமல் இருந்தால் அது வேலையாக மாறுது. இப்போ நம்ம இறைவன் நம்பி வாழ்றதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம். எதுக்காக ஒன்று கூட்டப்பட்டிருக்கோம்? இறைவன் சார்ந்து வாழ்றதுக்காக, எந்த தேவைக்கும் பாதுகாப்பும் அவனை அடிக்கிறதுக்காக, அவனோட வாழ்றதுக்காக, அவன் நிலைகளில் வாழ்றதுக்காக, அவனுக்கு பொத்தமாக வாழ்றதுக்காக, அவனுடைய பண்புகளில் வாழ்றதுக்காக, அவனுடைய பாதையில் வாழ்றதுக்காக, சமானத்தை விரும்பி வாழ்றதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும். இதுக்கு மேலே ஒரு பாதை இருக்க முடியாது. எல்லா பாதையிலும் போயிட்டு வந்துட்டோம். நம்ம முன்னோர்கள் முதலில் போன பாதையில் போயிட்டு வந்துட்டோம். கஷ்டங்களோடு தான் வந்திருக்கோம். நன்மையில் அடையில கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வந்துருக்கோம். என்னுடைய பாதை தான் நமக்கு சுகம் கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த சுகத்துக்கு நன்றியோடு இந்த சுகத்தை அதிகரித்து கேட்காம, இன்னும் அவனுடைய பாதையில் உறுதிப்படுத்தி கேட்காம மாறி மாறி போயிடும். அகங்காரமாக மாறி மாறி வந்துட்டு இருக்கு. திருப்பி நம்ம உணர்வுகளை வாழணும் விரும்பும்போது, உறுதிப்படுத்தும் பொழுது, அவனை மட்டுமே நம்பும்போது, நம்பிக்கை அவனை கேட்கும்போது, அவனை மேலே சார்ந்து வாழும்போது, சுகத்துக்கு மேலே சுகம். எவ்வளோ பெரிய சூழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அந்த சூழ்ச்சியில் நீக்கப்பட்டுரும். அது அத்தாட்சியாக நமக்கு அமையும். தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலும் சரி, பொதுவான ஒரு சமுதாயத்துக்கு ஏற்படைய துன்பங்களை மீட் கொடுத்துருவோம். அதனால அவர்கள் அல்லாவின் உதவி நாடினார்கள். பிடிவாதக்கார வம்பனும் ஒவ்வொருவனும் அழிவடைந்தான். ஒவ்வொன்றுக்கும் அவன் உதவி நாட வேண்டும், அவனோட மெருக்க வேண்டும். இவன் மனசில் பொறுமை வேணும். மறுபடியும் நம்ம சூழ்ச்சி பண்ண அவசியம் கிடையாது. என்னோட அப்படிச்சாச்சு, அமைதியை கேட்டாச்சு, பொறுமையை கேட்டாச்சு, நம்பிக்கை கேட்டாச்சு. இனி அத்தாட்சியை நம்ம பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் எப்படி நிகழ்வுமான என்னென்ன செய்தியாக வந்துச்சு, எப்படி மாறி போயிட்டு இருக்கு. நமக்குள்ளேயும் பார்க்கணும், நம்ம குடும்பத்திலையும் பார்க்கணும், நம்ம சமுதாயத்திலையும் பார்க்கணும், நம்ம நாட்டிலையும் பார்க்கணும், உலகத்திலையும் பார்க்கணும். அந்த அளவுக்கு ஆற்றல் உள்ள பாதை அது. அவனுடைய அனுமதிலாம் இது நிகழ்ந்துடாது.